பரலோக தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உபவாச நாளில் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேனே சப்பா. இதோ ஆண்டவரே, நாட்கள் கொடியதாக இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உபவாசங்களும் தேவனை அறிகிற அறிவும், தேவனோடு நாம் கொண்டிருக்கிற அன்பும் ஐக்கியமும் மெய் பரலோக ராஜ்யத்திற்கான வழியிலே நடக்க செய்யும் என்று வேதம் சொல்லுது. இதோ ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே கொடியது. தேவனிடத்தில் நாங்கள் கொண்டிருக்கிற அன்பு, அவரோடு வைத்திருக்கிற ஐக்கியம், அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற நாட்களும் காலங்களும் நேரங்களுமே ஆண்டவரே எங்களுக்குரியவைகளை ஆண்டவரே இந்த உலகத்திலும் பரலோக ராஜ்யத்திலும் சேர்த்து வைக்குமே. அப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த நாளிலே, இந்த உபவாச நாளிலே இதோ ஆண்டவரே இந்த ஜனங்களை, இந்த விசுவாசிகளை, அவர்களுடைய குடும்பங்களை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன். விசுவாசத்தோடும் தேவன் எனக்காக எதையாகிலும் செய்வார், யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக, விசுவாசிகளுக்காக, அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேனே சப்பா. இந்த உபவாச நாளில் ஆண்டவரை அறிந்தும் அறியாமலும் ஒவ்வொருவரும் ஆண்டவரை உபவாசம் இருக்கக்கூடும். இதோ வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய உபவாசம் தேவன் மாத்திரம் அறியும்படிக்காக இருக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட ஆண்டவரே, அந்த உபவாசத்தை இன்றைக்கு நீங்கள் அங்கீகரிங்க ஆண்டவரே. கண்ணீரோடும் ஆண்டவரை, வியாகுலத்தோடும் வேதனையோடும் ஆண்டவரே, தன்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா என்று அப்பா உபவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தின் தேவைகளை அறிந்திருக்கிறவர். மோசே அன்று ஆண்டவரே தன்னுடைய உயிர் போனாலும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் திரும்புவதில்லை என்று ஆண்டவரே அந்த குகையிலே புசியாமலும் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசித்தானே ஆண்டவரே. தன்னுடைய பாவத்திற்காக 7 நாட்கள் ஆண்டவரை ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தேவனை தரிசித்தானே, தேவனை துதித்தானே தாவீது. அவனை போல, இந்த நீதிமான்களைப் போல என்னையும் இதோ இந்த செபத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஆண்டவரை அபிஷேகித்திடுங்க. அவர்களுடைய பாவங்கள் அழுக்கற கழுவப்படட்டும். தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக ஆண்டவரை பாவங்கள் யாவும் கழுவப்படட்டும். நீதிக்கு பிழைக்கிற பிள்ளைகளாய் மாற்றிடுங்க. நீதிக்கு பிழைக்கிற பிள்ளைகளாய் மாற்றிடுங்க. உபவாசத்தை அற்பமாய் எண்ணாதபடிக்கு ஆண்டவரை தங்கள் தலைகளை தாழ்த்த செய்திடுங்க. உபவாசத்தை அற்பமாய் எண்ணாதபடிக்கு அவர்களுடைய சரீரத்தை ஒடுக்கும்படிக்கு, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற உபவாசத்தை ஆண்டவரை நியமித்து கொள்ள செய்திடுங்க. இதோ யோவேலில் சொல்லுது, உங்களுடைய உபவாச நாளை நியமிங்கள் என்று. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவர்களுடைய குடும்பத்தின் மாற்றத்திற்காக, அவர்களுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக, அவர்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரே ஒரு உபவாச நாளை நியமிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிறிஸ்துவ குடும்பங்கள் ஆண்டவரை ஜெபத்தில் ஆண்டவரை வேத வாசிப்பில் இருந்து ஆண்டவரை விலகி செல்லாதபடிக்கு கண்மூடித்தனமாய் உலக மக்களைப் போல, உலகத்தில் வாழ்கிறவர்களைப் போல ஆண்டவரை நாங்களும் அவர்களுடைய வேஷங்களை தரித்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்ற அடையாளங்களை கொண்டவர்களாய் மாறட்டும். இதோ வாசற்படியிலே ஆண்டவரே உம்முடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட உம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட்டார்கள், மீதியானவர்கள் யாவரும் சங்கரிக்கப்பட்டார்களே ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தில் உம்முடைய அடையாளத்தை உடையவர்களாய் இருக்கணும். இதோ ஆண்டவரே தேவ தூதன் வந்து எக்காலத்தை ஊதி ஆண்டவரை சங்கரிக்கும் பொழுது ஆண்டவரே அவனுடைய சங்கரிப்பிலே எங்களுடைய ஆண்டவரை சரீரமும் ஆத்துமாவும் குடும்பமும் ஆண்டவரே நாசமடையாதபடிக்கு ஏசப்பா நாங்கள் காக்கப்பட இப்பொழுதே எங்களுடைய சரீரத்தை இப்பொழுதே தொடுங்க. பாவத்தை அழுக்கற கழிவிடுங்க இயேசுவின் நாமத்தினால. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற வாழ்க்கையை கொடுங்க. பயபக்தியோடு தேவனை தெரிந்து கொள்ள செய்வதற்காய் நன்றி ஏசப்பா. இந்த உபவாச நாள் எங்களுடைய மாற்றத்தை, எங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இதோ உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே. இந்த ஜபத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. 2023 முடிவு ஆண்டவரே அற்பமா இல்லாதபடிக்கு சம்பூர்ணமாய் மாற்றி 2024 துவக்கம் ஆண்டவரே எல்லாவற்றிலும் திறந்த கதவுகளை உடையதாய் மாறட்டும். அடைக்கப்பட்டவைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏசாயா 45:2 சொல்லுகிறது, இதோ என் தேவன் எனக்கு முன்பதாக சென்று கோலனானவைகளை செவ்வையாக்குவேன் என்று. இதோ ஆண்டவரே அதை நான் விசுவாசிக்கிறேன். 2024 எங்களுக்கு முன்பதாக நீர் செல்ல போகிறீர்.
எங்களுடைய குடும்பத்திற்கு முன்பதாக நீர் செல்ல போகிறீர். கோணலான வழிகளை எல்லாவற்றையும் செவ்வையாக்க போகிறீர். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொழில் செய்பவர்களுக்காக ஜெபிக்கிறேன். குடும்ப ஆண்டவரை பெண்களுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கணவன்மாருக்காக ஜெபிக்கிறேன். இதோ ஒவ்வொருவரையும் பேர் பேராயும் தனித்தனியாயும் ஆசீர்வதித்திடுங்க. இந்த ஜெபத்தை கேட்கும் பொழுது அவர்களுடைய இருதயத்திற்குள்ள ஆண்டவரே தேவ ஆவியானவர் ஊற்றப்படட்டும். அன்பு ஊற்றப்படட்டும். இரக்கம் ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுத்துடுங்க. வாளான இருதயத்தின் சஞ்சலங்கள் எடுக்கப்பட்டு, இருதயத்தை நிரப்பி இருக்கிற கவலைகள் கண்ணீர் எடுக்கப்பட்டு தெளிந்த நீரோடையை போல மாற்றுவதற்காய் நன்றி. என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையை கொடுத்துடுங்க. இயேசுவின் ரத்தம் இதோ இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கழுவி சுத்திகரிக்கட்டும். புதிய நாள் புதிய ஆசீர்வாதம், புதிய நாள் புதிய நம்பிக்கையை கொடுக்கட்டும். புதிய நாளிலே ஆண்டவரே தேவனை அறிந்து கொள்ள ஓடட்டும். இருதயம் ஆண்டவரே தேவனோடு சஞ்சரிக்கும்படிக்காக காத்திருக்க பழகி கொடுங்க. இதோ அநேகர் ஜெபத்தை தள்ளிவிட்டு ஓடுகிறாங்க. அந்த ஜெபத்தை தள்ளுகிறவர்களுடைய இருதயங்கள் கடிந்து கொள்ளப்படும். தேவாசீர்வாதத்தை விட்டு விலகி ஓடாமல் பிசாசானவன் ஆண்டவரே தேவனுடைய சபையிலிருந்து, தேவனுடைய மந்தையிலிருந்து பிரிந்து வர ஆடுகளை எப்படியாவது பீறி போட வேண்டும் என்று காத்து கண்ணியை விதித்து கர்ஜிக்கிற சிங்கம் போல அலைந்து கொண்டிருக்கிறான். வாலிபர்கள், வாலிப பெண்கள், ஆண்டவரை சிறு பிள்ளைகளை எப்படியாவது நாசம் செய்ய வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல ஆண்டவரை ஒருபோதும் தேவனுடைய சபையை விட்டு, தேவனுடைய குழுக்களை விட்டு, தேவனுடைய மந்தையை விட்டு பிரிந்து ஓடாதபடிக்கு அவர்கள் பாதுகாக்கப்படட்டும். அவர்களுடைய வீடுகள் வேலியடைக்கப்படட்டும். இந்த ஜெபம் ஆண்டவரே இவர்களுடைய வீடுகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். கண்ணீரோடு விதைக்கிற எந்த ஒரு வார்த்தையும் கம்பீரத்தோடு அறுக்கும்படிக்காக செய்ய போகிறேன். இதோ இந்த ஜெபம் ஆண்டவரே பிணியாளிகளை இரட்சித்தது, நோயாளிகளை குணமாக்கினது, வெட்கப்பட்டு விழுந்தவர்களை விழுந்த இடத்திலேயே எழும்பி நிற்க செய்தது என்று விசுவாசிக்கிறேன். உபவாசம் ஆண்டவர் யாவருக்கும் ஒரு அற்புதத்தை கொடுக்கிற உபவாசமாய் மாறட்டும். மறுபடியுமாய் ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்துக்கும் காரணராக இருக்கிற உம்முடைய சமூகத்துல இதோ இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எடுத்து பயன்படுத்தும். நாங்கள் அல்ல ஏசப்பா, எல்லாம் நீரே. இனி நாங்கள் அல்ல ஆண்டவரே, எல்லாம் நீரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த உபவாச நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 6 மணிலிருந்து 6 மணி வரை இந்த உபவாசத்தை நீங்கள் உங்களுடைய நன்மைக்காக தேவனுடைய சித்தத்தை செய்ய ஏறிடுங்க. குடும்பங்களில் உபவாச ஜெபத்தை, உபவாச நாளை நியமிங்க. கட்டாயமாக இந்த உபவாசம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ஜெப குறிப்புகளை, விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி சார்பாக ஒரு முறை கூட வாழ்த்துகிறேன். ஆமென்.